ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி டான்ஸ் காம்படிஷனுக்கு எப்படியாவது போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு எப்படியாவது அந்த டான்ஸ் அகாடமிக்கு கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச. இதை கேட்டு டிரைவர் வந்து, அதுக்காகவா உன்னைய வழியை மாற்றி நான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கோ அதுபடி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ககன் என்னடா இன்னும் பூமி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமியோட ஃபோனை ட்ராக் பண்ணி பூமி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த கார் எங்கே நிற்குதோ அங்கே வந்துடுறாங்க. நம்ம ககன் மாசாக வந்து நம்ம பூமியை காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம பூமியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் கரெக்டான டைமுக்கு ஓடி போய் எப்படியோ நம்ம பூமி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பூமி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சாதனா, அபூர்வா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, இவ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணோம், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ககன் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கரமாக ஷாக்கிங்கில் இருக்க. இதை பார்த்த சாதனாக்கு சமக்கவும் வருது. என்ன அபூர்வா, உன்னை நம்பி தானே நான் தைரியமாக இருந்தேன், இப்போ என்னன்னா அவள் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படியே போச்சுன்னா அவ்வளவு தான், எனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு சாதனா, நான் எவ்வளோ பிளான் பண்ணேன் தெரியுமா, அவளை இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு வர விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணேன், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ககன் பையன் எல்லாத்தையுமே சொதப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சாதனை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சூப்பராக டான்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. இதனால நம்ம பூமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ககனை ஹக் பண்ணி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒன்னால தான், நீ மட்டும் இல்லைனா நிச்சயமாக என்னால் இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கிட்ட ககன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டோம், அம்மாவோட ஆசையும் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த விஷயத்த ஆசாசியாக ஓடி வந்து நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் வந்து ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டேன், நிஜமாக சொல்கிறேன், அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே கைக்கூடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உன் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னா நீ ஃபைனல்ஸில் கண்டிப்பாக நீ போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும், அந்த நேரத்தில் நீ வந்து என்னால் போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காதுப்பா, நான் இவ்வளோ தூரம் அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன், கண்டிப்பாக நான் ஃபைனல்ஸில் போயிட்டு வின் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா வந்து அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா சந்திரா வந்து ஒரு உள்குத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அபூர்வா பக்காவாக பிளான் பண்ணி பூமியோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் காம்படிஷனை பூமியோட மேரேஜ் அப்போ தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம பூமிக்கு இப்போ தான் தெரிய வரும். அப்போ சந்திரா கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா என்னோட மேரேஜ் அப்போ தான் ஃபைனல் காம்படிஷன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, என்ன நடந்தாலும் சரி நீ ஃபைனல் காம்படிஷனில் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், அதுதானே உங்கள் அம்மாவோட கனவு, உங்கள் அம்மாவோட கனவு முக்கியமா உன்னோட கல்யாணம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. இதை கேட்ட பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் அவங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் சந்திரா இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணை மீட் பண்ணாலும் தன்னோட பொண்ணுக்கு துரோகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சந்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா என்ன நடக்குது இங்கே, அவளோட மேரேஜ் அப்போ தான் அந்த டான்ஸ் காம்படிஷன் இருக்கா, இதுலேயும் ஒரு நல்ல விஷயந்தான், பூமியை அந்த கல்யாணத்தை விட்டுட்டு டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போகிறா, என்னதான் இருந்தாலும் அந்த கல்யாணத்தை அவளே நிப்பாட்டுற அளவுக்கு வந்துருச்சு பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இது எல்லாமே பிளான் பண்ணது நான் தான் மாமா, நான் தான் அந்த நாள் அப்போ டான்ஸ் காம்படிஷனை வைக்க சொன்னதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா இப்போ தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது, எப்படியோ பூமியாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலே போதும், நம்ம அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா கண்டிப்பாக பூமி என் மேலே கோவப்படுவா, இப்போ அதுக்கான சான்ஸ் அதுவாக தேடி வந்துருச்சு, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, எது எப்படியோ மாமா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும், பூமியோட கல்யாணமும் நடக்காது, அவள் டான்ஸ் காம்படிஷனில் போயிட்டு ஷோபாக்காக கண்டிப்பாக அவன் நல்ல பேரை தான் வாங்கி தருவா அப்படிங்கிற மாதிரி அபூர்வம் வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. டான்ஸ் காம்படிஷன் முக்கியமா இல்லை கல்யாணம் முக்கியமா, ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருந்தால் நான் என்ன தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பூமி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நம்ம கைவிடக்கூடாது, ஏன்னா இவ்வளோ தூரம் கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் டான்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் ககனை இழந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு கல்யாணம் தான் முக்கியம், இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் மனசு மாறி ககனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டீங்க, அப்போது நான் ககனை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், நான் டான்ஸ் காம்படிஷனில் எப்போ வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிக்கலாம், ஆனால் ககனை கரெக்டான நேரத்தில் கல்யாணம் பண்ணால் தான் எங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சந்திராக்கா அதிர்ச்சி ஆகிடுது. என்ன பூமி இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்க. இந்த சைடு அபூர்வா வராங்க. என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சுத்தமாக சொதப்பிடுச்சு,
ஆயிடுச்சு. பூமி வந்து எனக்கு அந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் முக்கியம் கிடையாது, ககனை கல்யாணம் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும், நம்ம குறிச்ச நாளில் அந்த கல்யாணம் நடந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்லிட்டு போனதான் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அபூர்வா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, அவள் கடைசி நேரத்தில் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கண்டிப்பாக அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போவா, இந்த கல்யாணமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்திராவை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் நம்ம நட்சத்திராக்கு தெரிய வருது. நட்சத்திரா அபூர்வாவை கட்டி பிடிச்ச ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. மம்மி நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, கரெக்டாக இந்த பூமியோட கல்யாண நாள் அதுவுமா அவளோட காம்படிஷனை வச்சுருக்கேன், கண்டிப்பாக பூமி வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போவா, அப்போது ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கும் ககன் மாமாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ரொம்பவே சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மருதாணி சொல்கிறாங்க, நட்சத்திரா ரொம்ப சந்தோஷப்படாத, இப்போது பூமி என்ன சொல்லிட்டு போயிருக்கா தெரியுமா, எனக்கு அந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் முக்கியம் கிடையாது, நான் ககனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சித்தி, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, பூமி அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிடுவா, கடைசியில் ஏமாந்து நிற்கிறது ககன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பூமி இந்த விஷயத்த ககன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ககன் இந்த விஷயத்தை கேட்டு பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் பூமி, ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கிட்ட சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல, ஆனால் டான்ஸ் காம்படிஷனில் எப்போ வேணாலும் வின் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களை கரெக்டான நேரத்தில் கல்யாணம் பண்ணால் தானே நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பூமி ககன் கிட்ட சொல்ல, இருந்தாலும் ககனுக்கு வந்து இந்த விஷயத்த சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம பூமி வந்து இதில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடங்களை மீறி இந்த டான்ஸ் காம்படிஷனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணான், ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம கல்யாணத்தினால அவளோட ஆசை எல்லாமே வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ககன், ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ககன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாரதாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த அபூர்வா சந்திரா இவங்களோட வேலையாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசி நேரத்தில் இப்படி ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை இது எல்லாமே அபூர்வோட பிளானாக இருக்குமா, இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது, எப்படியாவது பூமியை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அபூர்வா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த டான்ஸ் அகாடமிக்கு போயிட்டு இந்த டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ககனுக்கு தெரிய வருது இது எல்லாமே அபூர்வா தான் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ககன் புரிஞ்சுக்கிறாரு, இந்த மேரேஜ் எல்லாமே பூமிக்காக சந்திரா போட்ட ட்ராமா தான், அவர் மனசார என்னையும் பூமியையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ககன் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசி நேரத்தில் நம்ம பூமி வந்து ககனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமேட வரைக்கும் போயிடுவாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து பூமியோட கனவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுற நேரத்தில் தாலியை கட்டாமல் பூமி நீ போயிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கடைசியில் சந்திரா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. ஆனால் எப்படியோ நம்ம பூமி ககன் ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்க போது, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.